திரு கோட்டீஸ்வரன், விஜய் அரசியல் வருகை யாருக்கு அச்சுறுத்தல்? எல்லாருக்குமே படம் பிடிக்கும், அதனால் விஜய் சாரை அதிகமாக பிடிக்கும். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு விஜயால் பாதிப்பு யாருக்கு, பாதகம் யாருக்கு, அவரோட அரசியல் வருகை என்ன மாற்றத்தை கொண்டு வரும். நான் அதை ரெண்டாக பிரிக்கிறேங்க. ஒன்று பொதுமக்கள், அது வந்து உயிர் உள்ள உணர்வு உள்ள மக்கள். நம்ம அதாவது விஜய் என்ன பாஷையில் சொல்லணும்னா நகையும் சதையுமாக ஒன்றா இருக்கிற நம்ம. இன்னொரு வந்து உங்களோட சொத்து, பொது சொத்து, பொதுமக்களோட சொத்து. இப்போ இந்த பொதுமக்கள் சொத்தில் பஸ்ஸு வரும், நேஷ்னல் ஹைவே, டிரான்ஸ்ஃபார்மரு, மரம். ஃபஸ்ட்டு நான் பொது சொத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ விஜயண்ணாவோட அரசியல் வருகை இப்போ நடந்த சமீபத்தை பார்க்கும்போது யார் யாருக்கு ஆமாம் எனக்கு பிடிக்கும். ஆமாம் எனக்கு பிடிக்கும். நான் வந்து லவ் டுடே அவங்க புரியுறதுக்காக, அவங்களோட புரிதலுக்காக. நான் என்ன 60 வயசு ஆளா? சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சது சூப்பர் ஸ்டார். படம் பேரு காதலுக்கு மரியாதை சொல்லலாம். இருந்து நான் சொல்றேன். எனக்கும் அப்பாவை பிடிக்கும், அவருக்கும் அந்த படத்துல அப்பாவை பிடிக்கும். நிறைய பேர் சுபலட்சுமி தான் பிடிக்குன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. படம் முடியும் போது தான் தெரியும் அவருக்கு யாரை பிடிக்கும்னு. அது மாதிரி நான் சொல்றேன், விஜய் எனக்கு உங்களெல்லாம் ரொம்ப பொதுமக்களை பிடிக்கும், நீங்க நம்புங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசியலுக்கு வருவோம். கூடுதல் தகவல் என்னன்னா, கோட்டீஸ்வரனும் நானும் சேம் காலேஜ். ஆனா ஒரு நாளும் நான் வந்து இவ விஜய் படம் போறதா என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கு அது தெரியாது. அழைச்சிட்டும் போல ஸ்கிரிப்ட மாத்தி சொல்றாப்ல. இல்ல கோடீஸ்வரன் போனது தலைவாசல் விஜய் படம். சொல்லாம போயிருந்தா தனியா போயிருக்க மாட்டாங்க. நாங்க புதுக்கல்லூரியில சொல்லாம தான் போவோம். எல்லாரும் காலேஜ்ல பண்றத நான் சொல்லிட்டு போறேன். முக்கியமான பாயிண்ட் அவர் சொன்னாரு, சொல்லாம போனாருன்னா தனியா போயிருக்க மாட்டாரு. விஜய் அண்ணா பத்தி பேச ஆரம்பிச்சாமே பாதிப்பு வருது. சரி, அப்போ வந்து பொது சொத்துக்கு பாதிப்பு முதல்ல. அப்போ நீங்க வந்து அதாவது மரம் இருக்கு உங்க வீட்டு பக்கத்துல அப்படின்னா ப்ரூனிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை ட்ரிம் பண்ணி வைக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னா அதை பாதுகாப்பாக வைக்கணும். ஸ்ட்ரீட் லைட்டு, தெருவிளக்கு, நேஷனல் ஹைவேல ரோடு இருக்குன்னா நீங்கள் நினைப்பீங்க நேஷனல் ஹைவேல 80 போகலாம், நான் தான் 70 ரூபா டோல் கட்டி வந்திருக்கேனே மோடிஜிக்கு அப்படின்னு. நீங்கள் 80 போகும்போது அந்த ரூட்டில் தாவேக்கா கூட்டம் இருக்கான்னு தெரிஞ்சுன்னு போனோம். ஏன் அப்படின்னா அவங்க 4 திசையிலையும் வருவாங்க. எந்த திசையில் வரணுன்றது முக்கியம் இல்லை, அந்த இடத்துக்கு போகணுன்றது தான் முக்கியம். அதனால் ஃபஸ்ட்டு பாதிப்பு வந்து பொது சொத்துக்கு நிறைய இருக்குது. அந்த சைடு பஸ்ஸு கண்டக்டரோ டிரைவரோ யாரோ அரசாங்க பஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னா உஷாராக போகணும். ஏன்னா பஸ் மேலேருந்து ஃபோட்டோ எடுத்தால் செல்ஃபி நல்லா வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் போகும்போதே பெண் அழிப்பு மாதிரி பக்கத்துலேயே போகிறாங்க. அப்போது பொது சொத்துக்கு பாதிப்பு இருக்குது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிறவர்கள் நிறைய பேர் படித்து ஐஏஎஸோ ஐபிஎஸோ ஐஎஃப்எஸ்ஸோ வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பொது சொத்தை காப்பாற்றுற கடமை உங்களுக்கு இருக்குன்றதுனால நான் இதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்மளே காப்பாற்றிக்கிறது, அதாவது பொதுமக்கள் அவங்க எப்படி உஷாராக இருக்கிறதுன்னு. லெமன், சால்ட்டு, அப்புறமா குளுக்கோஸ், அப்புறம் தொப்பி, முடிஞ்சால் க்ளவுஸு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஷூலாம் போட்டு போனால் ஓட முடியாது, முடிஞ்ச அளவுக்கு சாதாரண ஒரு ஸ்லிப்பர், இந்த மாதிரி. ஏன்னா ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். நான் கூட ஒரு கூட்டத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு தான் கரூருக்கு போனவுடனே எனக்கு தெளிஞ்சிருச்சு, தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைக்காது. அதனால் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டியதும் இருக்குது. அதுமாதிரி நண்பர் சுவாமிநாதன் சொன்னார், விஜய் அண்ணா ஒவ்வொரு வீட்லேயும் மூடி விட்டார் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பல ஆண்டுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வந்துட்டார், அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்தார். பட் ஆனால் இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் ரெலவெண்ட்டு. அதே மாதிரி விஜய் அண்ணா ஒண்டி தான் நடிகரா? ஏன் தளபதி இருக்கும்போது தலை இல்லையா? அவங்க எல்லாம் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? பாருங்க, தளபதி இருக்கிறதுக்கு விட தலை ஃபேன்ஸு கை தட்டுறாங்க. ஆனால் தேர்தல் அரசியல் வரல இல்லை, அவங்கவுங்க ஓட்டு அவங்கவுங்களுக்கு. அது பார்க்குறவங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா, கோயிலில் ஒருத்தர் வந்து அம்மா ரொம்ப பவர்ஃபுல்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ லோக்கலில் வசூல் பண்ணி ஒரு பூசாரி தீமிதி திருவிழா வச்சிருக்கிறாரு. அதை வந்து ஐயாவோட அண்ணா மாதிரி பார்க்கணும், இல்லை வந்து எம்ஆர் ராதா சார் மாதிரி பார்க்கணுன்னா எம்ஆர் ராதா சார் கிண்டல் பண்ணுவார். அக்னி பகவானேப்பா கீழே போட்டு வச்சுக்கிற, வீட்டில் எடுத்து வச்சுக்கப்பான்னுவார். அதெல்லாம் ஏதோ பண்ணுறாங்க, அவங்களோட இறை நம்பிக்கை. அங்கே போய் தாவேக்கா கொடியை பிடிச்சிட்டு ஏதோ ஒலிம்பிக் மெடல் ஜெயிச்சா மாதிரி ஒருத்தர் போகிறார், ஓடி இருக்கிறார் அப்படியே திபுன்னு. ஸ்லிப்பாகி ஊந்தா கொடி வாங்கிக்கலாம்ப்பா, மூஞ்சி போச்சு இல்லை ஆளுக்கு ஏதோ ஒன்றா யார் புரியுது? கொடியை பிடிச்சிக்கின்னு ஓடுனதை இது வரையிலும் பார்க்கல. அப்போ அந்த அண்ணன் சொன்னார், 50 வருஷமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துருக்கு, எல்லாம் வளர்ந்துருக்குன்னு. அண்ணா இங்கே பிரச்சனையாகி போச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்கிக்கலாம், இப்போ ரஃபேல் விமானம் வாங்கிக்கலாம், ட்ரெயின், ஸ்மார்ட் ட்ரெயின் வாங்கிக்கலாம், ஏதோ வாங்கிக்கலாம். பூசாரி திருத்தின்னு ஓடுறாரு. அவன் போகிறவொடனே இன்னொருத்தர் 2 பேர் அங்கேருந்து விசில் அடிக்கிறான். அப்புறம் தலைக்கும் தளபதிக்கும் அவங்களுக்கும் அந்த கோல்டு வார் இருக்கிறது எல்லா ரசிகர்களுக்கும் தெரியும். மங்காத்தா படம் ரிலீஸ் எதுவுமே கொடியை காட்டுறேன். நீங்கள் ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ணியிருந்தால் அவங்க மங்காத்தாவை ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களால் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, அந்த சண்டை அங்கேயே இருக்கணும், அங்கே போய் பண்ணுறது. அதுக்கப்புறமா இந்த விசில் சின்னம். இப்போ எனக்கு தலைப்பு வந்து நான் வந்துங்க ரொம்ப அரசியலில் 4% வித்தியாசம். அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்கார், டேட்டாலாம் சொல்லுவார், சமூக நீதி, வண்ணாறு கோணாறு அப்படி ஆரம்பித்தாருன்னா
80 ஜாதி சொல்வார் பாருங்க. எனக்கு பறவைகள் தான் தெரியும், அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா அடிப்படையில் அந்த அரசியல் பார்க்கும்போது இந்த விசில் சின்னத்தால அத்தனை மனிதரும் பறவையும் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா டெசிபல் லெவல்னு ஒன்று இருக்குங்க, நாய்ஸ் பொல்யூஷன்ன்றது ஒன்று இருக்கு. நீங்க வேணா பாருங்க, கல்யாணமானவங்களுக்கு புரியும். காலையில பார்த்தீங்கன்னா வீட்டம்மா ஆரம்பிப்பாங்க. இவர் வந்து ஒரு ஆண்கள் வந்து பொதுவாக 7000 10,000 வார்த்தைகள் பேசுவாங்களாமா, பெண்கள் வந்து 20,000 வரலாம் பேசுவாங்களாமா. காலையில ஆரம்பிச்சதுன்னா சுப்ரபாரதம் போயிட்டே இருக்கும். இப்போ அந்த வீட்டில் ஒரு சிறுவன் இருக்கான், அப்பா அம்மா சண்டை போடும், அவே ஒரு விசில வச்சு ஊதிக்கிட்டே இருந்தானா அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும் பாருங்க. ஆல்ரெடி டிவோர்ஸ் அதிகமாகின்னு போகுது. இதெல்லாம் சரி செய்யணும், இதெல்லாம் எப்படிதான் குணம் செய்யணும்ன்றது மாதிரி போயிட்டு இருக்கும்போது சென்டிமெண்ட்டாக ஆகிட்டு பிரேக் எடுக்கிறாரு. விட்டா சாங் போயிட்டு வந்துருப்பார் போல, எங்கே வேலூரில் வெயில்ல அப்படியே வந்துடுறது. நான் என்ன சொல்றேன், சார் நீங்கள் வந்து நல்ல நடிகர், அதெல்லாம் ஏற்றுக்கிட்டோம், கொஞ்சம் யதார்த்தமாக என்னன்றோ அதை பேசும். அந்த மாடுலேஷன் ஏற்றுறது, நல்ல வேலை கமல் சார் இல்லை அந்த இடத்துல இருந்துடுறேன். இல்லை கவுண்டமணி சார் தான், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருன்னு தான் ஜனங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிடும் அப்படின்னாங்க.